Unit 6 7th Roman first question பாருங்க. Rutvik and Ruka hear a gunshot 2 seconds after it is fired. How far away from the gun they are standing? நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா speed of sound in air is 330 மீட்டர் per செகண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது கன் ஷாட் பண்றாங்க. சுட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சவுண்ட் எப்ப கேக்குதுன்னா 2 செகண்டுக்கு அப்புறம் கேக்குது. அப்ப அவங்களுக்கும் அந்த கன்னுக்கு இடைப்பட்ட தூரத்தை நமக்கு கேக்குறாங்க. ரைட். நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா 330 மீட்டர் per செகண்ட் கொடுத்தாச்சு. ரைட். நமக்கு கேட்டது டிஸ்டன்ஸ் தான். d தான் கேட்டிருக்காங்க. டிவைடட் பை டைம் எவ்வளவுமா 2 செகண்ட் கொடுத்திருக்காங்க. உனக்கு தேவை d தானே. இது இங்க வந்துருமா? அப்ப வாட் இஸ் d? d is equal to 330 மீட்டர் per செகண்ட் into 2 செகண்ட் வரும். இது பெர் செகண்ட், இது செகண்ட். அப்ப ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப நீ மல்டி பண்ணா என்ன ஆகும் நமக்கு 660 மீட்டர் அப்படினு வரும். அப்ப 660 மீட்டர் தான் என்னன்னா அவங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படினு. ரொம்ப சிம்பிள்மா. இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சா போதும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா வேலை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்ன தேவை ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் क्वेश्चन பாருங்க. a sound wave travels 2000 மீட்டர் in 8 செகண்ட். What is the velocity of the sound? அதாவது 8 செகண்ட்ல 2000 மீட்டர்ல அது போகுது. அது வெலாசிட்டினா என்ன? அதுவும் கிட்டத்தட்ட ஸ்பீட் மாதிரி தான். ஃபார்முலா வந்து என்ன அப்படினா டிஸ்டன்ஸ் பை டைம். நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 2000 மீட்டர். டைம் என்ன கொடுத்திருக்காங்க 8 செகண்ட். இப்போ நீங்க சிம்பிளா என்ன பண்ணனும்? டிவைட் பண்ணா போதுமானது. 2 டேபிள் அடிங்க 4 வரும். அப்ப 1000 வரும். அடுத்து 2 வரும். அடுத்து என்ன வரும் நமக்கு 500 வரும். இதை கேன்சல் பண்ணா என்ன வரும் நமக்கு 250 வரும். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் 250. இங்க மீட்டர் இருக்கு. மீட்டர் செகண்ட் மேல போச்சுனா பெர் செகண்ட். அப்ப வாட் இஸ் தி வெலாசிட்டி 250 மீட்டர் பெர் செகண்ட். அதான் என்னது வெலாசிட்டி. 7th ரோமன்ல third question பாருங்க. a wave with a frequency of 500 Hz is traveling at a speed of 200 meter per second. What is the wavelength அப்படினு கேட்டிருக்காங்க. wavelength ஃபார்முலா வந்து என்னன்னா speed by frequency. நமக்கு ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 200 மீட்டர் per second கொடுத்திருக்காங்க. அப்ப சார் அதுல 200 மீட்டர் per second. ரைட். frequency என்ன கொடுத்திருக்காங்க? எனக்கு 500 Hz கொடுத்திருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஹெர்ட்ஸ்னாலும் பெர் செகண்ட்னாலும் யூனிட் ஒன்னு தான். ஏனா அந்த frequency அந்த ஒரு அதிர்வெண் வர்றதுக்கு பெர் செகண்ட்ல அது எவ்வளவு தூரம் போயிருக்கு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்ப ஹெர்ட்ஸ்க்கு நீங்க பெர் செகண்ட் யூனிட்டும் போடலாம். அப்ப என்ன வருது எனக்கு 500 பெர் செகண்ட். ஏன் அப்படினா உங்களுக்கு யூனிட் கரெக்ட்டா வரணும். அதுக்காக சார் சொல்றேன். சரியா? ரைட். இப்போ கவனிங்க. இந்த 0 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிரும். இந்த பெர் செகண்டும் இந்த பெர் செகண்டும் கேன்சல் ஆயிருச்சு. இப்போ 2/5 இருக்கு. அப்ப 2 டிவைடட் பை 5 பாருங்க. இது அடங்காது. 0 பாயிண்ட் போடுங்க 0. அப்ப 4 டைம்ஸ் வந்து 20 வரும் is equal to 0. அப்ப என்னன்னு கவனிங்க நமக்கு. அப்ப 0.4 மீட்டர் அப்படின்றதான் இதனுடைய ஆன்சர். சொன்னா புரிஞ்சுங்களா? நீங்க ஹெர்ட்ஸ்னு வச்சிட்டா உங்களுக்கு யூனிட் சரியா வராது. ஹெர்ட்ஸ்க்கு இன்னொரு யூனிட் என்ன பண்ணலாம் அப்படினா பெர் செகண்ட் அப்படி போடலாம். அப்படி போட்டா மட்டும் தான் உங்களுக்கு யூனிட் கரெக்ட்டா வரும்.